சென்னையிலிருந்து தூத்துக்குடி கொண்டு செல்லப்பட்ட தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடலுக்கு வழிநெடுகிலும் அனைத்து மாவட்டங்களிலும் வணிகர்கள் அஞ்சலி செலுத்தினர். வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று முன்தினம் காலமானார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். சென்னையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். வணிகர்கள் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல் தூத்துக்குடியில் உள்ள அவரது சொந்த ஊருக்கு சாலை மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டது. அப்போது வெள்ளையன் உடலுக்கு வழிநெடுகிலும் அனைத்து மாவட்டங்களிலும் வணிகர்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக எங்களுடைய மறைந்த தலைவர் அவர்கள் இந்த வழியை கடக்கும் போது ஒரு நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து அவருடைய இதை அஞ்சலி செலுத்தினோம். அவர் சுயநலமின்றி தன்னலமற்ற எங்களுக்காக வியாபாரிகளுக்காக எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் வந்து எங்களுக்காக நின்று உதவி செய்த மிகப்பெரும் தலைவர். இனி இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட தலைவரை நாங்கள் பார்ப்போம் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அன்னாரது இழப்பு எங்கள் வியாபாரிகள் அனைவருக்கும் பேரிழப்பாக இருக்கும் என்று மிகவும் நினைக்கின்றேன். எங்கள் பேக்கங்களை வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இறுதி மரியாதை அஞ்சலி செலுத்தினோம். அன்னாருக்கு அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளும் இந்த நிலம் நாங்கள் வைக்கின்றோம். இந்நிலையில் தூத்துக்குடிக்கு கொண்டு செல்லப்பட்ட தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. பின்னர் அவரது உடல் தூத்துக்குடி பிச்சுவிளை கிராமத்தில் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது.